நான் மனிதனா ஆவியா என்று கேட்ட மணிக்கு இப்பொழுது மாப்பிள்ளை ஆவியோ ஒரு பதிலை கூறுகிறது. நானும் நந்தினியும் காதலிக்கும் காலத்தில் எங்களுக்குள் அடிக்கடி சிறு சிறு சண்டைகள் வந்து கொண்டிருக்கும். ஒரு நாள் அவளை ஏமாற்றுவதற்காக விளையாட்டுத்தனமாக விஷபாட்டிலில் உள்ள விஷத்தை வாயில் ஊற்றி நடித்தேன். அப்பொழுது எதிர்பாராத விதமாக விஷத்தை நான் விழுங்கிவிட்டேன். 10 நிமிடத்திற்குள் என் உயிர் என்னை விட்டு பிரிந்தது. அப்பொழுது எங்களால் கல்யாணம் செய்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் இப்பொழுது கல்யாணம் என்றும், மேலும் நான் நந்தினிக்கு மிக பெரும் துயரத்தை தந்துவிட்டேன் என்றது இந்த மாப்பிள்ளை ஆவி. அது என்ன மிகப்பெரிய துயரம் என்றான் மணி. ஆமாம், நான் இறக்கும்போது என் அருகில் இருந்தவள் நந்தினி மட்டும்தான். நான் இறந்தவுடனே எனக்கு விஷம் கொடுத்ததே நந்தினிதான் என்று சுற்றி இருப்பவர்கள் கூறி அவளை கைது செய்ய வைத்தனர். நந்தினி எவ்வளவு கூறியும் யாரும் நம்பவில்லை. தீர்ப்பு அவளுக்கு ஆயுள் தண்டனை என்று வந்தது. அவள் கொலையாளியாக பட்டம் சுமக்கப்பட்டாள் என்றான் மாப்பிள்ளை ஆவி. மணி ஐயோ, என்னால் முடியவில்லை என்று சொல்லி புறப்பட்டார் நடுக்கத்துடன். மணி சென்றதும் சுடுகாட்டில் ஒரு பெரிய ஊர்வலம் வருகிறது. அது இறந்தவரின் இறுதி ஊர்வலம் என்றும் கூறலாம். அப்பொழுது அந்த இடத்தில் ரேகா, நந்தினி மற்றும் அந்த மாப்பிள்ளை ஆவி இருக்கின்றனர். மிகுந்த காற்று. அந்த இரவில் மரங்கள் எல்லாம் அசைகின்றன. நாய்கள் ஊளையிடும் சத்தம் அதிகமாயின. சூறாவளி போல் காத்தடிக்க அந்த ஊர்வலத்தில் வந்த அனைவரும் இறந்தவரின் உடலை அங்கேயே விட்டுவிட்டு ஓட ஆரம்பித்தனர். ஒருவனால் மட்டும் ஓட முடியவில்லை. அவன் கீழே குனிந்து தனது கால்களை பார்க்கிறான். அவன் கால்களை 2 கைகள் பிடித்திருப்பது தெரிய வந்தது. அவன் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு கல்யாண ஜோடியின் கைகள் அவை. அதிர்ந்த அவன் தனது பழைய காலத்தை நினைப்பதற்குள் அவனை இழுத்து ஒரு சமாதியின் மேல் வைத்து அங்கே இருந்த மண்வெட்டியை எடுத்து அவன் கழுத்தில் போட்டாள் நந்தினி. தலை துண்டானது. இப்பொழுது அந்த சமாதியில் காதல் என்னும் பேருந்தில் ஏறி கல்யாணம் என்னும் பயணம் தொடங்குவதற்குள் கல்லறை என்னும் நிறுத்தம் வந்தது என்றும், அதன் கீழ் தோற்றம், மறைவு, பெயர் நந்தினிராஜன் என்று எழுதப்பட்டிருந்தது. 3 பேரும் அவனை சற்று நிமிடத்தில் மண்ணுக்குள்ளே அனுப்பிவிட்டு சென்றனர் சுடுகாட்டிலிருந்து. மணி முழுவதுமாக மது அருந்திக் கொண்டு தள்ளாடிக்கொண்டே வீட்டுக்கு வந்தான். அவனால் நிற்பதற்கு கூட முடியவில்லை. சற்று நேரம் அங்கும் இங்குமாக நடந்தான். குளிப்பதற்காக வீட்டிற்கு பின்னால் உள்ள கிணற்றுக்கு சென்றான். கிணற்றில் வாளியை போட்டான். எவ்வளவு தூரம் சென்றும் அதில் தண்ணீர் தட்டுப்படவே இல்லை. எட்டி பார்த்தான். மிகுந்த ஒளி வெளிச்சம். அதற்குள் இருந்து 3 உருவங்கள் மேலே வருகின்றன. ரேகா, மாப்பிள்ளை ஆவி, 3வது நபர் நந்தினி. மணி நடுங்கிக் கொண்டே நின்றான். அவனால் பேச முடியவில்லை. மணியின் மேல் மேலே இருந்து போர்வை போல் ஒன்று விழுந்தது. சத்தென்று மணி அலறிட்டான். அது என்னவென்றால் எலும்புகளே இல்லாத ஒரு மனித உடல், தோல், சதை மற்றும் இரத்தத்துடன். நீ பயத்துடன், நீங்கள் தானா? ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? அடுத்தடுத்த உயிர்கள் உங்களால் கொலை செய்யப்படுகின்றன என்றான். இப்பொழுது ரேகா சிரிப்புடன், இவ்வளவு நாள் நீ என்னை கொன்றது யார் என்று கேட்டாயே, இப்போது சொல்கிறேன் கேள் என்றாள். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? நான் முழு மாத கர்ப்பிணியாக இருந்தபோது பிரசவ வலியில் துடித்தேன். மருத்துவமனை செல்ல உன்னை அழைத்தேன். ஆனால் நீயோ முழுவதும் மது அருந்திவிட்டு அழைத்து செல்லவில்லை. அன்று இரவு கொட்டும் மலையில் நானாக சென்று கொண்டிருந்தேன். காட்டு வழியாக. மலை ஒரு பக்கம், சத்தம் ஒரு பக்கம், என் வயிற்றில் வலி ஒரு பக்கம். அப்பொழுது ஒரு பெண் என்னை நோக்கி ஓடி வந்தாள். என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறினாள். என்ன என்று கேட்டேன். என்னை கைது செய்தார்கள். எனக்கு ஆயுள் தண்டனை தர இப்பொழுது என்னை நீதிமன்றத்தில் இருந்து சிறைக்கு அழைத்து செல்கிறார்கள்.
என்னுடன் 2 கைதிகள் 2 காவலாளிகள் இருக்கிறார்கள். அதில் இந்த 2 கைதிகளும் நாளைக்கு சிறைக்குத்தானே போகிறாயே என்று சொல்லி என்னிடம் தவறாக நடக்க முயற்சி செய்கிறார்கள். அதற்கு இந்த காவலாளிகளும் உடந்தை. அவர்கள் என்னை துரத்துகிறார்கள். தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்றால் நான் என்ன செய்ய முடியும் இந்த நேரத்தில் என்று சொல்வதற்குள் 4 பேரும் என்னையும் நந்தினியையும் சுற்றி வளைத்து விட்டனர். கையில் வைத்திருந்த குடையை கொண்டு அவர்களை தாக்க முயற்சி செய்தேன். காவலாளி உடையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து அந்த கைதி ஒருவன் என் 2 கண்கள், நெற்றி மற்றும் உதட்டுக்கு கீழும் சுட்டான். உயிர் என்னை நீங்கிக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் இந்த பெண்ணை துரத்தி சென்றனர். அவள் அந்த குளத்தில் விழுந்தாள். அந்த இடத்தில் 4 பாவிகளும் என்னையும் தூக்கி அதே குளத்தில் போட்டுவிட்டு சென்றனர். அன்று என்னுடன் நந்தினியும் இறந்தாள். நமது குழந்தையும் பிறக்காமலே இறந்தது. உன்னோடு வாழும் என்னுடைய ஆசையும் இறந்தது என்றாள் ரேகா. நந்தினியை தவறாக கைது செய்து எங்கள் இருவரின் சாவிற்கு காரணமாக இருந்த அந்த 2 காவலாளிகளுள் ஒரு காவலாளிதான் நமது வீட்டுக்கு அருகில் வர வைத்தோம். அன்று அவன் தலையை எடுத்து நமது வீட்டில் வைத்தோம். அதை தேடித்தான் இன்னொரு காவலாளி அன்று நமது வீட்டின் கதவை தட்டினார். அன்றே அவனை தொட்டிலுக்கு அருகில் தொட்டிலாக தொங்கவிட்டேன். இன்று அவர்களுடன் கைதியாக இருந்த இருவரின் கதையை முடித்தோம். ஒருவர் அங்கு சுடுகாட்டில், இன்னொருவன் உன் தலையில் விழுந்த எலும்பற்ற சதை. எலும்புகள் அனைத்தும் எங்கள் சாவிற்கு காரணமாக உள்ள அந்த 5வது நபருக்கு மாலையாக வைத்துள்ளோம் என்றாள் ரேகா. இதை கேட்ட மணியோ ஓடி சென்று அந்த கிணற்றில் விழுந்தான். அன்று மது போதையில் இல்லாமல் இருந்திருந்தால் மணி ரேகாவுடன் சென்றிருப்பான். செல்லும் வழியில் நந்தினி, ரேகா உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். மருத்துவமனைக்கு சென்றிருந்தால் குழந்தையும் பிறந்திருக்கும். அழகிய குடும்பம் உருவாகியிருக்கும். Women are more than just bodies. See more, be more. Avoid drinks, alcohol and drugs. கிணற்றில் விழுந்த சிறிது நேரத்தில் ஆவியாக தனது மனைவியை அடைந்தான் மணி. மணிக்கு அந்த எலும்பு மாலையை போட்டாள் ரேகா. அழகிய குடும்பம் இனிதே தொடரட்டும்.